ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடன் மகள் சேனலில் இன்றைக்கி அவரைக்காய் தான் பார்க்க போகிறோம். அவரைக்காய் பார்த்திங்கன்னா வந்து 2 வகை இருக்குது. ஒன்று பட்டை அவரைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கொம்பு அவரைன்னு சொல்லுவாங்க. பட்டை அவரை வந்து கடையில் பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கும், கொம்பு அவரையுமே கடையில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தரங்காய் மாதிரி ஒல்லியாக இருக்கும். இதில் வந்துட்டு 2 கலரில் இருக்கும். ஒன்று பச்சை கலரில் இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா வைலட் கலரில் இருக்கும். ஃபுல்லாகவே வைலட் கலரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வைலட் கலரும் பச்சை கலரும் 2மே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ தான் முதலீடு நம்ம பறிக்கிறோம். ஒரு 4 கொத்தில் மட்டும்தான் நல்ல காய், நல்ல பெரிய காயாக இருக்குது. அந்த 4 கொத்துலேயுமே இருக்கிறத இன்றைக்கி பறிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 9 காய் இல்லை 10 காய் அந்த மாதிரி இருக்குது. நிறையா தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா இது மகசூல் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு ரசாயன மருந்தும் போடலை. இதை பார்த்திங்கன்னா பூச்சி அடிக்குது பூவில் அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்பு சாம்பல் தான் நம்ம தெளித்து விட்டோம். அது பூச்சி போகிறதுக்காக வேறு எதுவும் நம்ம போடலை, நாட்டு உரம் தான் போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கொத்தில் பாருங்கள், இதில் வந்து ஒரு 9 காய் இருந்துச்சு. அதை பறிச்சிடுறேன். மொத்தமாகவே ஒரு 4 கொத்துலேருந்து தான் இப்போ நம்ம காய் பறிக்க போகிறோம். அடுத்து இன்னொரு கொத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு கொத்தில் உள்ளது. அடுத்து இன்னொரு கொத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு 5 காய் தான் இருந்துச்சு. இதில் அவ்வளோவா அதிகமாக இல்லை. அடுத்த கொத்தில் ஒரு 7 காய் மாதிரி இருக்குது. அதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், 7 காய் இல்லை 8 காய் இருக்குது. இதையும் பறித்து எடுத்துக்கலாம். இது பூ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டிசம்பர் பூ மாதிரி இருக்கும். டிசம்பர் பூ மாதிரி இருக்காது, டிசம்பர் பூ கலரில் இருக்கும். கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5 காய் இருந்துச்சு. அதிகமாகலாம் இல்லை, ஒரு 4 கொத்து தான் இருந்துச்சு. அதில் உள்ள காய் எல்லாத்தையுமே பறித்து எடுத்தாச்சு. பாருங்கள், ஒரு சைடு பார்த்திங்கன்னா வைலட் கலரில் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். மொத்த காயுமே இன்றைக்கி பறித்தது இவ்வளோ தான். அடுத்தடுத்து அதிகமாக காய்க்கும். இன்றைக்கி பறித்த காய் இவ்வளோ தான். எல்லாத்தையுமே பறித்து எடுத்தாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.